ஹே பியூட்டிஃபுல் சோல்ஸ், இன்றைக்கி உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். நீங்கள் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். உங்கள் சைலன்ஸ் அவங்கள சேஞ்ச் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு உங்கள் வேல்யூ புரியுதான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ திங்க் யுவர் பர்சன் அண்ட் their நேம். Take a deep breath. Remember guys, this is a collective reading. So take what resonates and gently leave the rest. The vibe is the Magician and we have the Empress. Okay. Guys, இதோட உங்களோட சைலன்ஸ் எனர்ஜியை சொல்லுது. இந்த மெஜிஷியன் வந்ததுனால இது ஒரு கான்சியஸ் அன்கான்சியஸ் மேனிஃபெஸ்டேஷன் கார்டு. ஓகேங்களா? உங்களோட சைலன்ஸ் வந்து ரேண்டம் இல்லை. நீங்கள் பேசாமல் இருந்தது அவங்களோட மைண்டை ட்ரிகர் பண்ணிடுச்சு. அவங்களோட தாட்ஸை வந்து உங்கள் சைடுக்கு அது என்ன பண்ணுதுன்னா டர்ன் பண்ணிகிட்ருக்குது. இப்போ சரி பண்ண முடியுமா, நான் இன்னும் சான்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமா, அந்த ஒரு எனர்ஜியை காமிக்குது. ஏன்னா இந்த மெஜிசியன்றது ஒரு ஷேடோ சைடு. அவங்க லேட்டாக ரியலைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே எம்ப்ரெஸ் இருக்கிறது என்னென்னா, இது வந்து டிவைன் ஃபெமினைன் எனர்ஜியை காமிக்குது. அன்கண்டிஷ்னல் லவ், செல்ஃப் ஒர்த் காமிக்குது. அவங்களுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது உங்களோட கேரிங், உங்களோட அந்த பேஷன்ஸ், உங்களோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவங்க உங்களை நினைக்கும் போது அவங்க வந்து உங்களை ஒரு ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் வச்சு பார்க்குறாங்க. எப்படின்னா, நீங்கள் வேறு யாரும் இல்லை, நீங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு சேஃப் பிளேஸ்ன்ற ஒரு எனர்ஜியோடு பார்க்குறாங்க. இந்த கார்டு ரெண்டும் வந்தது என்னென்னா, அவங்க எனக்காக வெயிட் பண்ணாமல் மூவ் ஆன் பண்ணினாலும் அவங்க பண்ணது ரைட் தான்ற ஒரு எனர்ஜியை வந்து காமிக்குது. நீங்கள் பேசாமல் இருந்தது அவங்களுக்கு நான் வெயிட் பண்ணியிருக்கக்கூடாது, நான் மிஸ் பண்ணிட்டேனோன்ற ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குது. உங்கள் சைலன்ஸ் வந்து அவங்கள எப்படின்னா ஒரு ஆக்டிவேட் ரியலைசேஷனுக்கு புஷ் பண்ண வச்சிட்ருக்குது. ஓகேங்களா? அவங்க உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு பிளான் போட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா உங்கள் சைலன்ஸ் வந்து அவங்களால பேர் பண்ண முடியல. ரொம்ப உங்கள் சைலன்ஸை நினச்சி அவங்க தனக்குள்ளேயே ரொம்ப கிரைண்ட் ஆகிற ஒரு எனர்ஜியை காமிக்குது. அதாவது உங்களோட சைலன்ஸ் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜியை காமிக்குது. ஒரு உங்களோட அன்கான்சியஸ் மேனிஃபெஸ்டட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஷிஃப்ட்டை காமிக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் உங்களோட செல்ஃப் ஒர்த், செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு எனர்ஜியையும் காமிக்குது. ஓகேங்களா? அடுத்தது அவங்களோட இன்டர்னல் ரியலைசேஷன் என்னன்றதை பார்க்கலாம். we have 9 of Pentacles and 3 of Pentacles. ஓகே. அதாவது அவங்க உங்களை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப இண்டிபெண்டன்ஸாக இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, ஸ்டேபிளாக இருக்கிறீங்கன்ற எனர்ஜியை காமிக்குது. மேபி நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், புது லேர்னிங், புது பிஸ்னஸ், புது ஜாப், மேபி கொஞ்சம் பேர் டேரோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு எனர்ஜியை காமிக்குது. அது வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுதுன்னா உங்கள் பக்கம் இழுத்துட்ருக்குது. அவங்க என்னை டிபெண்ட் பண்ணல, அப்போ நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லையே அவங்களுக்குன்ற ஒரு ஈகோவை கொடுக்குது. ஓகேங்களா? அந்த எனர்ஜி வந்து உங்கள் பக்கம் பார்த்து அவங்கள வர வச்சிட்ருக்குது. நீங்கள் உங்கள் செல்ஃப் ஒர்த்தை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட டிபெண்ட் ஆகாமல் இருக்கிறதுனால ஹவ் டு சே திஸ் இஸ் வேர் ரெக்ரெட் ஸ்டார்ட்ஸ். ஓகேங்களா? தென் நம்மள்ட்ட 3 ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது. அதாவது டீம் எஃபெக்ட் இருக்குது, தென் டீம் ஒர்க், ரீபில்டிங்காக காமிக்குது. அவங்களோட மைண்டில் என்னென்னா, இன்னும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியுமான்ற ஒரு திங்க் போயிட்டுருக்கு. நான் எஃபெக்ட் போடலாமான்ற ஒரு எனர்ஜி போயிட்டுருக்கு. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்ச யார்கிட்டையோ, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்களை பற்றி தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்வைஸ் சீக் பண்ணுற ஒரு எனர்ஜியை காமிக்குது. டவுட் இருக்குது. என்ன மாதிரி டவுட்னா, போனால் வெதர் தே அக்செப்ட் மீ ஆர் நாட்ன்ற ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு ஹோப் வந்து ஸ்டில் அலைவ். ஆனால் ஃபியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது. அவங்க மைண்டுக்குள்ளே ரொம்ப ஃபியராக இருக்கிறாங்க. ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் எனர்ஜி ரொம்ப இருக்குது. அவங்க மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்னா, அவங்க எப்படி இவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க,
அவங்களுக்கு நான் தேவையில்லையா? தே டோன்ட் நீட் மீ பட் ஐ வாண்ட் டு பில்ட் த ஃப்யூச்சர்ன்றது காமிக்குது. அடுத்தது நம்மள்ட்ட 7 ஆஃப் கப்ஸ் அண்ட் த டவர் இருக்குது காய்ஸ். இது என்ன காமிக்குதுன்னா, ஃபியர் ஆஃப் லாஸிங் யூ, நாட் லெட்டிங் கோன்ற ஒரு எனர்ஜியை காமிக்குது. ஏன்னா இது ரெண்டும் ஒன்றா வந்ததுனால என்னென்னா கன்ஃப்யூஷன், அவங்கக்குள்ள ஒரு ரெக்ரெட் போயிட்டுருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேனான்ற ஒரு எனர்ஜி போயிட்டுருக்குது. அட் த சேம் டைம் இந்த டவர் வந்ததுனால ஒரு சடன் ரியலைசேஷன் ஷாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் சைலன்ஸ் அவங்களோட ஃபால்ஸ் பிலீஃபை என்னென்னா பிரேக் பண் பண் பண்ணிகிட்ருக்குது. த நவ் தே ஃபியர் ஆஃப் எப்படின்னா, மேபி ஒரு சிலருக்கு உங்கள் பர்சனில் ஒரு சிலருக்கு எந்த மாதிரி ஒரு டவுட் போயிட்டுருக்குன்னா, வேறு யாராச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களோ பர்மனெண்ட்டாக, அதனால நான் லாஸ் பண்ணிட்டேனோன்ற ஒரு எனர்ஜி வந்து போயிட்டுருக்கு. திஸ் ஃபியர் இஸ் ரியல் இன் தயர் மைண்ட். ஓகேங்களா? இந்த 7 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால கன்ஃப்யூஷன், இல்லூஷன், எமோஷ்னல் மெஸ் அவங்கக்குள்ளே போயிட்டுருக்குது. அவங்களோட மைண்டில் என்னென்னா பாஸ்ட் சாய்ஸஸ், அப்புறம் அவங்க எடுத்த ராங் டிசிஷன்ஸ், மிஸ் சான்சஸ் எல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் கிளாரிட்டி இல்லாமல் நடந்துக்கிட்டோனோ, அதனால தான் இதெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சோன்ற ஒரு ரெக்ரெட் ப்ளஸ் செல்ஃப் ப்ளேம், கன்ஃப்யூஷன் எனர்ஜியை காமிக்குது. அது இந்த டவர் என்னென்னா சடன் ஷாக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஃபைண்டிங் அவுட் த ட்ரூத். அதே மாதிரி நான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சா, அந்த என்னமோ ஒரு இன்சிடெண்ட் அவங்க லைஃப்பில் அந்த தண்டர்ஸ்டார்ம் நடந்ததால உங்களோட வேல்யூ, உங்களோட இன்டென்ஷன்ஸ், உங்களோட பேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சடனாக புரிய ஆரம்பிக்கும். திஸ் இஸ் நாட் அ ஸ்லோ பெயின், திஸ் இஸ் இன்ஸ்டன்ட் ஹார்ட் பிரேக் ப்ளஸ் அவேக்கனிங் எனர்ஜி காய்ஸ். ஓகேங்களா? ஸோ சடனாக ஒரு தண்டர்ஸ்டார்ம் வந்து அவங்களுக்குள்ள ரியலைசேஷன் வரும். ஓகே, தென் மேபி ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. தென் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், சாரி காய்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 7 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஈகோ ப்ளஸ் டிஃபென்சிவ். அவங்க தனக்குத்தானே ரொம்ப ஒரு டிஃபென்சிவ் ஜோனில் இருக்கிறாங்க, கிரவுண்டடாக இருக்கிறாங்க. ஃபீலிங்ஸை உள்ளுக்குள்ளேயே ஹைட் பண்ணிவிட்டு அவங்கக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸுன்றது ட்ரூத் வாண்ட்ஸ் டு கம் அவுட். அதாவது ஐ ஷுட் ஹாவ் ஃபாட் ஃபார் யூ, ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஐ டின்ட் கேர், ஐ வாண்ட் டு ஸ்பீக் த ட்ரூத் நவ். பட் என்னென்னா ஈகோ ப்ளஸ் ஃபியர் அவங்கள வந்து டிலே பண்ணுற ஒரு எனர்ஜியை காமிக்குது. இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்டுன்றது இந்த நெக்ஸ்ட் மூவை காமிக்குது. என்னென்னா கொஞ்சம் இவங்க ஃபியராக இருந்தாலும் கிளியர் கம்யூனிகேஷன் வரும், ட்ரூத் ரிவீல் ஆகும். எய்தர் ஆனஸ்ட் மெசேஜ் எதிர்பார்க்கலாம், டைரக்ட் கான்வர்சேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு சடன் கிளாரிட்டி பேஸ்ட் ஆக்ஷன் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திஸ் ஓன்ட் பி இமோஷ்னல் ட்ராமா. எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ட்ரூத் மூமெண்ட்டாக இருக்கும். மேபி இந்த 7 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஈகோ பிளாக், ஃபியர் பிளாக் எல்லாம் ஆனாலும் எங்கேயும் நீங்கள் ரிஜெக்ஷன் பண்ணிடுவீங்களோன்ற அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அவங்க மைண்டில் போயிட்டுருக்குது. அவங்க ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. தே ஆர் ஸ்ட்ரகிளிங் இன்டர்னலி. தென் இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ட்ரூத் கன்ஃபெஷன், ஆனஸ்ட் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத காமிக்குது. நோ எனி இமோஷ்னல் ட்ராமா, கிளியர் வேர்ட்ஸ், தென் ஆனஸ்ட் அப்பாலஜி, சைலன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத காமிக்குது. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹாவ் குயின் ஆஃப் வாண்ட்ஸ். அதாவது என்னென்னா இது வந்து உங்களோட எனர்ஜியை காமிக்குது. திஸ் இஸ் யூ. நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க, அட்ராக்டிவ், மேபி செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து உங்களை பார்க்கும்போது, உங்களை நினைக்கும் போது அவங்க வந்து அட்ராக்டாக ஃபீல் ஆகுறாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே ஒரு பவர்ஃபுல் ஆரா இருக்குது. அதாவது என்னென்னா மேபி நீங்கள் ஒரு சிலர் வந்து உங்கள் செல்ஃப் ஒர்த்தை ஃபோக்கஸ் பண்ணி ஓகே அவங்க வரும்போது வரட்டும்ன்ட்டு யூனிவர்ஸ் கிட்ட எல்லா திங்ஸையும் ஒப்படைச்சிட்டு இருக்கலாம். அதாவது யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வீக் இல்லை, நீங்கள் உங்களோட வெயிட்டிங் ஜோன் இஸ் ஓவர், யூ ஆர் என்னென்னா யூ ஆர் சூஸ் அன் எனர்ஜின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லுது. அவங்க ரெக்ரெட் பண்ணாலும் டிசிஷன் வந்து உங்கள் கையில் இருக்குது, அந்த எனர்ஜியை காமிக்கிது.
ஸோ டிசிஷன் வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஓகே, ஜோடியாக் சைன் வந்து என்னென்னா ஆரிஸ், லியோ, சாகிட்டோரியஸ், குயின் ஆஃப் வான்ஸ் அண்ட் மெஜிசின் இருக்கிறதுனால ஜெமினி எனர்ஜியும் இருக்குது. தாரஸ், லிப்ரா, அக்வாரியஸ் எனர்ஜி இருக்குது. தென் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து ஏஎஸ், ஆர்கேஎம்என்பிஎல். இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்து உங்கள் பேரில் இருக்கலாம், அவங்க பேரில் இருக்கலாம், மேபி உங்கள் நிக் நேமில் இல்லாட்டி அவங்களோட நிக் நேமில் எதில் வேணாலும் வரலாம். ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் என்னென்னா 111. என்னென்னா இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆக்டிவ் அந்த ஒரு எனர்ஜியை காமிக்குது. 717 சைலன்ஸ். உங்களோட சைலன்ஸ் வந்து டிவைன் டைமிங்க்கு என்னது சூட் ஆகுது. ஸோ சைலன்ஸாக இருந்தீங்கன்னா டிவைன் டைமிங்கில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்குன்ற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 333 டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் உங்களோட தாட்ஸ், உங்களோட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் டிவைன் வந்து அலைன் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இருக்கிற உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கிற சைலன்ஸ் வந்து உங்களை பிரேக் பண்ணல. யூ ஆர் அவுட் ஆஃப் ஃபியர். அதே மாதிரி அவங்க வந்தாங்கன்னா லெட் தம் கம் ஃப்ரம் கிளாரிட்டி, நாட் வித் கில்ட்டி. ஓகேங்களா? யூ ஆர் நாட் சேசிங், யூ ஆர் அட்ராக்டிங் தம். குயின் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் லைட்டாக இருந்தாலே இப்படி நீங்கள் லைட்டாக இருந்தாலே போதும், நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், உங்களோட சைலன்ஸ் வந்து அவங்களோட சைலன்ஸை பிரேக் பண்ணுன்ற அந்த எனர்ஜியை காமிக்குது. அதனால் அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம், ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. உங்களோட கரியர், உங்களோட செல்ஃப் ஒர்த், உங்களோட செல்ஃப் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லவ் யுவர் செல்ஃப். நம்ம மற்றவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ முதல்ல அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கணும். செல்ஃப் லவ் வேணும் காய்ஸ். ஓகேங்களா? சம்டைம்ஸ் த ப்ராப்ளம் இஸ் நாட் ஸோ பிக், வி ஆர் ஸோ ஸ்மால். நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கிறது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸை என்ன பண்ண தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியல. அதனால் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கங்க. மைண்டில் ரொம்ப ஹெவியாக கேரி பண்ணாதீங்க. இதை தான் யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணுது. யூனிவர்ஸ் வந்து உங்களோட அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அலைன் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் யாருன்றது உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கு. உங்களோட சைலன்ஸ் அட் த சேம் டைம் உங்கள் பர்சனுக்கு நீங்கள் யாருன்றதை புரிய வச்சிட்ருக்குது. உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட ஃபர்கிவ்னஸ்க்காக வர்றது வந்து சிம்பிளாக இல்லை. இது வந்து ஒரு லேட் ரியலைசேஷன் ப்ளஸ் டீப் ரெக்ரெட் எனர்ஜியை வந்து காமிக்கிது. அதனால் டோன்ட் சேஸ் தம். ரொம்ப அவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி உங்களோட ஒர்த்தை கெடுத்துக்காதீங்க. எப்போவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சுக்கோங்க உங்கள் கூடயே. ஓகேங்களா காய்ஸ்? கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பக்கம் வருவாங்க. தென் ஹிடன் ட்ரூத் ஒராக்கல் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். 2 கார்டு எடுக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் யூ கேன் ஃபர்கிவ் மீ. ஓகேங்களா? ஓகே, தென் ஃபைண்டிங் அவுட் த ட்ரூத் க்ரஸ்ட் மீ. தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு? ஓகே, the finding, I hope you can forgive me. why they are scared to approachன்றதை காமிக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஹீல் ஆகிட்டீங்களோ, நீங்கள் ஃபர்கிவ் பண்ண மாட்டீங்களோ, நீங்கள் இந்த ட்ரூத்துக்கு லேட்டாக, அதாவது இந்த ரீகன்சிலேஷனுக்கு லேட்டாக வந்ததை அக்செப்ட் பண்ணுவீங்களோ மாட்டீங்களோன்ற ஒரு எனர்ஜியை காமிக்குது. நம்ம ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் வந்து நம்மளுக்கு இந்த கார்டு கூட சிங்க் ஆகுது பாருங்கள். ட்ரூத் கம்யூனிகேஷன் வரும்ன்ற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைண்டிங் அவுட் த ட்ரூத் க்ரஸ்ட் மீ. அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, உங்கள் சைலன்ஸில் அவங்க டிஸ்கவர் பண்ணது நீங்கள் ரொம்ப ஜென்யூன், நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தாலும் உங்களோட இன்டென்ஷன் வந்து பியூர்ன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் போக ரெடியாக இருந்தாலும் ஸ்டில் யூ ஆர் லவ்விங் தம்ன்ற ஒரு எனர்ஜி வந்து காமிக்குது. அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்கு. த ட்ரூத் டின்ட் ஹர்ட் தர் ஈகோ, இட்ஸ் ஹர்ட்டட் த இன்னர் பிலீஃப். ஓகேங்களா? டவர் எனர்ஜி வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்னென்னா, ஃபர்கிவ் பண்ணலாம் பட் டோன்ட் ஃபர்கெட் யுவர் வர்த், லிசன் பட் டோன்ட் ரஷ். ஓகேங்களா?
திஸ் இஸ் த எனர்ஜி ஐ எம் சேனலிங் ஃபார் டுடே கைஸ். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். ரீடிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மீ. Until then, take care of yourself. Bye.